पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். கன்னிராசி அன்பர்களே, உத்தரம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம்லாம் வளர்ச்சி பெறும், தொழிலெலாம் முன்னேற்றம் அடையும், பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுதுங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களின் எதிர்பார்த்த வேலைலாம் அமையும். சிலர் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் நீங்கள் முயற்சிலாம் ஈடுபடுவீங்க, அதெல்லாம் ஈடேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ஜூலை 3ஆம் தேதி வரை ராசிநாதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவுகள் எல்லாம் வருங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுவீங்க. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் கனவுலாம் நனவாக போகுது. விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகள் விளைச்சலில் முழுமையான கவனத்தை செலுத்தி வருவது நல்லது. சீருடை பணியில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்லாம் அதிகரிக்கும். வியாபாரிகள் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு இணக்கம் ஏற்படுங்க. எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பரிகாரம் சங்கர நாராயணரை வழிபட்டோன்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க. அடுத்தது அஸ்தம். மன வலிமையுடன் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடன் சஞ்சரிக்கும் சூரியனால் பதவியில் ஏற்படும் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். குருவின் பார்வைகள் தன, குடும்ப, வாக்கு, சுக, சத்ரு ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல் பாதிப்பு விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். ராகு சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம்தான். எடுத்த வேலைகளை உங்களால் முடித்துவிட முடியும். அதற்கேற்ப ஆதாயமும் உண்டாகும். செல்வாக்கும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு இது முன்னேற்றமான காலம். புதிய பொறுப்பு, பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும். ராசிநாதன் ஜூலை 3 வரை சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும்
சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் சேரும். இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். என்றாலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிக்கிறதுனால உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். எதிர்பாராத செலவு சிலருக்கு ஏற்படும். பரிகாரம் வெங்கடாஜலபதியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது சித்திரை 1-2 பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். துணிவுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படணுங்க. ராசி அதிபதி ஜூலை 3 வரை சாதகமாக சஞ்சரித்து நன்மை வழங்கினாலும் மாதம் முழுவதும் நட்சத்திராதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வரவு வரும்போதே செலவும் காத்து கொண்டு இருக்கும். 10ல் சஞ்சரிக்கும் சூரியனும், 6ஆம் இடத்துல குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும், மாதம் முழுவதுங்க சுக்கிரனும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் அதிகரித்து கொண்டே இருப்பாங்க. கௌரவத்தை உண்டாக்குவாங்க. பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் லாபம் அடையும். தொழிலில் இருந்த தடை விலகும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். அரசு வழியில் அனுமதி கிடைக்கும். வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். உடல் பாதிப்பு விலகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். வழக்கு சாதகமாகும். மன நிம்மதி பெறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்வில் புதிய பாதை தெரியும். சிலருக்கு சொத்து சேரும். விவசாயிகள் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேணும். சிறு வியாபாரிகளுக்கு ஆதரவு கூடும். பெண்களின் மனதில் இருந்த குறைகள் விலகும். உடல் பாதிப்பு நீங்கும். பணியில் உயர்வு உண்டாகும். பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும்.